friends, welcome to Chilli Powder. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா பிரெட் மசாலா. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா பிரெட் ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்புல வந்துட்டு pan வச்சிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். பூண்டை வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது லைட்டா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் காரத்துக்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் குடமிளகா ஆட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு எப்பவுமே இந்த ஜாம் போட்டு சாப்பிட்றது அதுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ வந்து அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டே வருது பாருங்கள். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த குடமிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு எடுத்தேங்க நான். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். அப்புறமா வந்துட்டு பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா அந்த வெங்காயம் குடமிளகாவோட நல்லா பைண்ட் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஒரு 10 மீடியம் சைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் ப்ரெட்டில் வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேளை காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். ப்ரெட்டு வந்து நல்லா தூள் தூளாக ஆகிடுங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடும்போது. ஓகே, குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் கெச்சப் வச்சுன்னு சாப்பிட்லாங்க, டொமேட்டோ கெச்சப். ஓகே, சூப்பரான பிரெட் மசாலா ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் மசாலா ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.